ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் நண்பா கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபட்டுருன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டாலும் நம்ம சீபோர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் டெய்லியும். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சாட்டர்டே 6/1/2024 கருணியா KR 635க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம உருவாக்கியிருக்கோம். அதாவது இது எல்லாமே நம்முடைய சனிக்கிழமை ரிசல்ட்டு, சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது எல்லாமே நம்முடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை கருணியாவுடைய ரிசல்ட் நண்பா. ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு பேரில் வருது. இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால நம்மளுக்கு கருணியாங்கிற பேரில் வருது 635 ஃபார்மேட்டு. இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 60/40யோட +1 அண்ட் -1 உண்டு. கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான சீபோர்டு கிடைக்கிது நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை வந்து 743 நம்மளுடைய ஏபிசி போர்டு ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 686,743. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 793. அதுக்கு முந்தின ட்ரா 541ன்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 7 to 9லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 873. எக்ஸு படி நம்ம வந்து இந்த 3 நம்பர் தான் எடுக்கணும். ஸோ இதோட நம்ம -111. இது எல்லாமே ஸ்ட்ரைட் மைனஸ் தான் நண்பா. அதனால் யாரும் கடை வாங்கி கழிக்க வேண்டாம். 8ல் 1 போயிடுச்சுன்னா 7, 7ல் 1 போயிடுச்சுன்னா 6, 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. 762 நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான சீபோர்டு நண்பா. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7, 6, 2 இருக்குது. இப்போ இந்த 7 to 9க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 877 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 77. ஸோ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு வந்து பிசி கிடச்சிருக்கு இந்த இடத்துல. இப்போ 877க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 877 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 172. இதோட நம்ம +111. இப்போ இதை கூட்டிடலாம். 1ஓட 1 கூட்டினோம்னா 2, 7ஓட 1 கூட்டினோம்னா 8, 2ஓட 1 கூட்டினோம்னா 3. அப்போ 283 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்டாக நம்மளுக்கு 283 கிடச்சிருக்கு. இந்த 877க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்டு. இப்போ இந்த 877க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 952 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 952க்கு பார்க்கலாம். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 108. இதோட நம்ம -111. இப்போ இதை கழிச்சிடலாம். 1ஓட 1 போயிடுச்சுன்னா 0, 0ல் 1 போயிடுச்சுன்னா 1, 8ல் 1 போயிடுச்சுன்னா 7, 017 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 952க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்டு நம்பராக 017 நெக்ஸ்ட்ராவுடைய சீபோர்டு. இப்போ நம்மளுக்கு இந்த 952க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 541 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். இந்த இடத்துல நம்மளுக்கு சி. இப்போ 541க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 256. இதில் நம்ம எடுக்க போகிறது 256 தான். இதோட +111. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 1 கூட்டும்போது 3, 5ஓட 1 கூட்டும்போது 6, 6ஓட 1 கூட்டும்போது 7, 367 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 541க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்டு வந்து 367 சீபோர்டு. மூணு 6 7. இப்போ நம்மளுக்கு இந்த 541க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 793 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 and 3 சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏசி நண்பா. இப்போ நம்ம வந்து 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ரா முடிவிலேயே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ட்ரா பிசி, அதுக்கடுத்து சி, அதுக்கடுத்து சி, அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஏசின்னு கிடச்சிருக்கு. இப்போ 793க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சீபோர்டு என்னென்னு பார்ப்போம். 793 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 674 நண்பா. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 674 தான். இதோட -111. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 6ஓட 1 போயிடுச்சுன்னா 5,
7ல் 1 போயிடுச்சுன்னா 6, 4ல் 1 போயிடுச்சுன்னா 3, 5 6 3 இருக்குது நண்பா. நம்மளுக்கு இந்த 7 9 3க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு. இப்போ இந்த 7 9 3க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 4 3 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி மட்டும். இப்போது இந்த ட்ராவுக்கான சி போர்டை கெஸ் பண்ண வேண்டிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 7 4 3 தான் நண்பா நம்மளுடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட்டு. இந்த சனிக்கிழமைக்கு நம்ம இதெல்லாம் தான் எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா நம்ம வந்து 4-5 ட்ராக்கு மேலே பார்த்துட்டோம். கண்டினியூஸாக சி போர்டு இருக்கு நண்பா. அதனால் இந்த ட்ராவில் சி போர்டு கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்குது. வேணும்னா நீங்கள் ஆல்போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்ப்போம். 7 4 3 இருக்குது. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 686. இதோட நம்ம ப்ளஸ் 1 1 1. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 1 கூட்டும்போது 7, 8ஓட 1 கூட்டும்போது 9, 6ஓட 1 கூட்டினா 7, 7 9 7 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பராக 9 7 கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படி கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது மிச்சம் இருக்கிற 2 போர்டும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். 7 அல்லது 9ன்னு கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் சி போர்டுக்கு 7 அல்லது 9 இருக்குது. இது உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வருதான்னு பாருங்கள். நம்ம மெத்தட் படி தான் போட்டிருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. இந்த ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு +1 -1ங்கிறது தான் நம்மளுடைய எக்ஸு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ்ஸுங்கிறதுனால நம்ம ப்ளஸ்ஸை வச்சு ஃபார்மெட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை இதை நம்ம மைனஸாக மாற்றணும்னு நினச்சா கூட நம்ம மைனஸாக மாற்றலாம். ஒருவேளை இதை ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா 6ல் 1 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு இங்கே 5 கிடைக்கும். 8ல் 1 போயிடுச்சுன்னா 7 கிடைக்கும். ஸோ அடிஷ்னலாக ஒரே ஒரு நம்பர் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் நண்பா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5. வேணும்னா நம்ம அந்த 5ஐயும் சேர்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு ப்ளஸ் வேல்யூலேருந்து கிடச்சது நண்பா. இது நம்மளுடைய மைனஸ் வேல்யூலேருந்து கிடச்சது. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு பெய்ட்ஸுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெய்ட்ஸும் கிடச்சிருக்கு. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தான் நண்பா நம்பர்ஸை கொடுக்க நினைப்போம். ஆனால் சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெரிய நம்பர் நிற்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும். ஆனால் இப்போ குறிப்பிட்ட ட்ராக்கெல்லாம் நம்மளுக்கு 9 வந்து அதிகப்படியாக நம்மளுக்கு சி போர்டில் தான் வந்துகிட்டு இருக்குது. அதனால் 9க்கு சான்சஸ் இருந்தாலுமே கூடியது. இந்த ட்ராவில் நம்ம வந்து அடிஷ்னலாக ஒரு நம்பரை சேர்த்துக்கலாம் சொல்லிட்டு தான் நான் மைனஸ் வேல்யூவும் சேர்த்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா பெய்ட்ஸுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 7 7 5 அல்லது 9 5. ஒருவேளை கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 7 7 9 9 5 5 இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பா. இது உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலில் மெம்பர்ஸ் இருக்குது. என்ன மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எவரி ட்ரா வந்து ப்ரெடிக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுக்கான சிங்கிள் போர்ட் நம்பர் நண்பா. ஸோ இதுக்கு முந்தின ட்ராக்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இந்த ஸ்கிப் பண்ணிட்டு வந்து பார்க்குறவங்க ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சனிக்கிழமை 6/1/2024 கருணியா KR 635க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்தளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.